நம்மள்ட்ட ஒரு மெட்டீரியலும் அங்க எக்ஸ் டைரக்ஷன்ல இருக்கிற ஸ்ட்ரெஸ், ஒய் டைரக்ஷன்ல இருக்கிற ஸ்ட்ரெஸ், ஷியர் ஸ்ட்ரெஸ் மூணும் கொடுத்துட்டாங்க. So how to draw Mohr circle for this condition? இதை நம்ம பார்க்கலாம். First, draw a horizontal line and mark it as sigma axis. அதுக்கப்புறம் ஒரு vertical line வரைங்க, அதை வந்து tau axis அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட், அது ரெண்டும் கட் ஆகிற பாயிண்ட்டை ஆரிஜின் ஓன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது given sigma x sigma y அது எல்லாத்தையும் அந்த ஆக்சிஸ்ல மார்க் பண்ணுங்க. சிக்மா ஆக்சிஸ்ல இதுல given values அல்லது டைரக்ஷன் டென்சைல் அப்படின்னு தோணுச்சுன்னா ஆரிஜினுக்கு ரைட் சைடும், கம்ப்ரசிவ் அல்லது நெகட்டிவ் அப்படின்னா அதை ஈக்குவேஷனுக்கு ஆரிஜினுக்கு லெஃப்ட் சைட்லையும் மார்க் பண்ணுங்க. நெக்ஸ்ட், மார்க் tau xy ஆன் tau ஆக்சிஸ். இங்க இந்த டவுவால வர்ற மொமெண்ட் கிளாக் வைஸா இருந்ததுன்னா நம்ம இந்த டவு xyன்றத சிக்மா ஆக்சிஸ்க்கு மேல மார்க் பண்ணணும் எக்ஸை பொறுத்த வரைக்கும். இதுவே அது கவுண்டர் கிளாக் வைஸ் மொமெண்ட்னா கீழே மார்க் பண்ணணும். இங்கே நமக்கு கிவன் படி இது வந்து ஒரு கவுண்டர் கிளாக் வைஸ் மொமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அப்போ நம்ம எக்ஸ்ல இருந்து கீழே மார்க் பண்ணணும். ஸோ அதனால தான் இங்கே -tau xy போட்டிருக்கோம். திரும்பி ஒய்க்கு வரும்போது இங்கே எந்த டைரக்ஷன்ல மார்க் பண்ணுறோமோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல மார்க் பண்ணணும். ஸோ அதை மேலே போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பா நம்ம இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்றோம். இப்போ இந்த ஜாயினிங் லைன் சிக்மா ஆக்சிஸை கட் பண்ற பாயிண்ட்டை சி நோட் பண்றோம். அதுதான் நம்மளோட சென்டர் ஆஃப் தி சர்க்கிள். இப்போ சிஏ சென்டராகவும் சிஏ அல்லது சிபியை ரேடியஸாகவும் வச்சு ஒரு சர்க்கிள் வரைஞ்சிங்கன்னா இதுதான் மோர் சர்க்கிள்.